அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் கமெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலில் எக்ஸ் வலைதளத்தில் வர்ற செய்திகளையும் அதுக்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் கலைஞர் செய்திகள் அவங்களுடைய எக்ஸ் ஹேண்டலில் ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருந்தாங்க. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். அதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ண ஒரு நியூஸை போட்டிருந்தாங்க. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நமது வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்தால் மாதம் 2 முறை நான் தேனிக்கு இங்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறேன். தேனியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மோஸ்ட்லி மக்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பாசிட்டிவான கமெண்ட்டை பார்க்கவே முடியலன்னு சொல்லலாம். அதில் சில கமெண்ட்டுகளை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். வாங்க கமெண்ட்டுகளை பார்க்கலாம். மகாஜனங்களே, இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, 1 லட்சம் கீழே போயிட்டா தொகுதி பக்கமே வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னதை கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு. கேட்டீங்க, அசந்துருவீங்க. கேட்கறதுக்கு அதானே விபத பாரதியா. ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி சொல்கிற மாதிரி ஆணியே புடுங்க வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 3 லட்சம் வாக்கில் நீங்கள் ஜெயிக்கவும் வேண்டாம், நீ மாதம் வரவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. ஒரு நண்பர் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சிம்பாலிக்கா உதயநிதி அவர்கள் நம்மளுக்கெல்லாம் காது குத்துறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா போட்டிருக்கிறாரு. ஓஹோ, காது தனியாக வெளியே வந்துருச்சா? ஒரு நெட்டிசன் பழைய ஒரு நியூஸ் பேப்பரோட இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாரு. நியூஸ் பேப்பர் செய்தியை. அதில் குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி, மிகவும் நல்லவர், கருணாநிதி பரபரப்பு பேட்டி அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. இது அநேகமாக 2001 அந்த நேரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா, ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு ஆரம்பித்த பொய், இலவச 2 ஏக்கர் நிலம், நீட்ரத்து, நகைக்கடன் ரத்துன்னு பல பொய்ரூபம் எடுத்தாலும் நீ நம்புற தமிழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களை சாடி இருக்காரு. இதெல்லாம் நம்பாதீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது குத்தமான குத்தமே கிடையாது. ஒரு நண்பர் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. திமுக நினைத்தால்தான் ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி மேடம் சொல்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கு கீழே ஒரே ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் அப்போவே சொல்லிட்டார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக தான் ஊழல் பண்ணது அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு. ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ உன் தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு எத்தனை தடவை போயிருக்க? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம். தமிழ்நாட்டில் மக்களை உன்ன மாதிரி கூமுட்டை என்று நினைத்தால் அந்த எண்ணம் இந்த தடவை பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக உதயநிதியை அட்டாக் பண்ணியிருக்காரு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன். ஒரு நெட்டிசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் மாதம் 2 முறை சென்று அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை செய்து கொடுப்பீர்கள் என்றால் தங்கத்தமிழன் ஒரு டம்மி வேட்பாளராக இருப்பார் என்று நீங்களே சொல்லாமல் சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஃபேக்டை சொல்லியிருக்கிறாரு. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஒரு நண்பர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. ஸோ உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வின் பண்ண வச்சா மாதம் 2 முறை வருவேன் அப்படின்னு சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.